ஸ்டமக்ன்றது ஒரு ஆர்கன், ஹார்ட் மாதிரி கிட்னி மாதிரி அதுவும் வரும். அது இட்ஸ் அ பேக். அதை போட்டு திணிக்கிறது, என்னென்ன உள்ள தள்ள முடியுமோ தள்ளுறது. ருசின்ற பேரில் சிலர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிடணுன்றதுக்காகவே கட்டு கட்டுவோம். கல்யாண வீட்டுக்கு போய் அப்படியே ஒரு கட்டு கட்டி அடிக்க வேண்டியது. ரொம்ப பேர் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுது பிரேக்ஃபாஸ்ட்டை. 11 மணிக்கு சாப்பிட்றேன், நான் எனக்கு 10 மணிக்கு தான் பசி எடுக்கணும்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. பட் தே டோன்ட் திங்க் ஸ்டமக் இஸ் கெட்டிங் அப்செட். வணக்கம், I am Dr. Sai Mohan, President, Medical Services, BeWell Hospitals, Anna Nagar. இன்னைக்கு நான் கவர் பண்ணுற டாபிக் கேஸ்ட்ரைட்டிஸ். கேஸ்ட்ரைட்டிஸ்ன்றது ஒரு வேக் டேர்ம். இட் கவர்ஸ் லாட் ஆஃப் டாபிக்ஸ். ஆக்சுவல் மீனிங் ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ் இஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கேஸ்ட்ரிக் மியூகோசா. எதனால இந்த இன்ஃப்ளமேஷன் வரும்ன்றது எவ்வளோ ரீசன்ஸ். ஃபுட், ஹைப்பர் அசிடிட்டி, பெல்ச்சிங், கேஸ்ட்ரிக் டிஸ்டென்ஷன், chronic peptic ulcer, இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த ரீசன்ஸ் ஆர் காசஸ் ஆர் மெனி. பட் என்ன பண்ணலாம், ஹவு டு ப்ரிவெண்ட் கேஸ்ட்ரைட்டிஸ், பிகாஸ் அன்லெஸ் யூ நோ த காஸ் யூ கான்ட் ப்ரிவெண்ட் தட். இப்போ யூஸ்வலாக ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா ஹாட் ஸ்பைசி ஃபுட் அவாய்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. ரொம்ப ருசியாக இருக்கிற ஃபுட்டு அத்தனையும் கெடுதல் நம்ம கேஸ்ட்ரிக் மியூகோசா. ஏன்னா தே ஆட் லாட் ஆஃப் ஸ்பைசஸ், அப்புறம் அஜினமோட்டோ எல்லாம் போட்டு தான் இந்த ருசியை கொண்டு வர வைக்கிறாங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் பேஷண்ட் எப்படி வருவாங்கன்னா, நெஞ்செரிச்சல், வயிறு இப்படி பிடிச்சிட்டு கை இது அவங்களுக்கே இதுதான் எக்ஸ்பிரஷன். வயிற்று அப்படி பிடிக்கிறது, நெஞ்சு கரைக்குது, இருங்க டாக்டர் அப்படின்வாங்க. ஸோ அவங்க வந்து ஹிஸ்ட்ரி போகணும். என்ன சாப்பிட்டீங்க, வாட் டைப் ஆஃப் ஃபுட் யூ ஹவ் ஈட்டன், when did you eat, இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா யூ கேன் கம். பிகாஸ் கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரிக், அதாவது ஸ்டமக்ன்றது ஒரு ஆர்கன், ஹார்ட் மாதிரி கிட்னி மாதிரி அதுவும் வரும். அது இட்ஸ் அ பேக். அதை போட்டு திணிக்கிறது, என்னென்ன உள்ள தள்ள முடியுமோ தள்ளுறது. ருசின்ற பேரில் சிலர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிடணுன்றதுக்காகவே கட்டு கட்டுவோம். கல்யாண வீட்டுக்கு போய் அப்படியே ஒரு கட்டு கட்டி அடிக்க வேண்டியது. வித்தவுட் திங்கிங் வாட் இஸ் தட். ஸ்டமக்னுடைய சைஸில் 70% 60% தான் ஃபுல்லாக சாப்பிடணும். ஃபுல் ஸ்டமக் இது வரைக்கும் நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டா நெஞ்சு கறிக்க தான் செய்யும். யூ வில் கெட் கேஸ்ட்ரிக் ரிகர்ஜிடேஷன். உள்ளே இருக்கிறது வெளியில் வரும். ஒரு அப்படியே நெஞ்சு கறிக்குது டாக்டர், அப்படியே காரமாக வருதுமா. பைல் ஜூஸ், யூ கேன் கெட் த டேஸ்ட் ஆஃப் பைல் ஜூஸ் இன் யுவர் த்ரோட். அது வரலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்ட இது வரலாம். ரொம்ப தின்னவனுங்க வாமிட் எடுத்துருவானுங்க, நாசியா, வாமிட்டிங் இதெல்லாம் வரும். கொஞ்சம் மிதமாக சாப்பிட்டவங்க அந்த வயிற்று போய் கிளம்புடான்னு பண்ணவங்க அவங்களுக்கு என்ன ஆகும், சிவியர் பெயின். எதனால எதுக்காகுதுன்னா, ஏற்கனவே ஹைப்பர் அசிடிட்டி பேஷண்ட்டாக இருக்கும், ரிகர்ஜிடேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்கோஹால் மெயின். எம்டி ஸ்டமக்கில் ஆல்கோஹாலை போட்டு அதை கூட ஸ்பைசஸ் வச்சுக்கிட்டு அடிக்க வேண்டியது. ஆல்கோஹால் இஸ் இன்டாக்சிகேட்டிங். கூட எம்டி ஸ்டமக்கில் ஸ்பைசி ஃபுட், பொட்டேட்டோ சிப்ஸு என்னென்னமோ அடிப்பானுங்க, கூட காரமாக சாப்பிடணும். அதெல்லாம் என்ன பண்ணோம், ஸ்டமக்கில் போய் லேண்ட் ஆகி காசஸ் ஹைப்பர் அசிடிட்டி. ஆல்கோஹால் இட் செல்ஃப் காசஸ் ஹைப்பர் அசிடிட்டி. எல்லாம் சேர்ந்து ஒன்றா அடிச்சுன்னா அவனுக்கு ஃபீலிங் ஆகிட்டு. இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, பேண்டி நிறைய வந்துருச்சு இப்போ. இதெல்லாம் எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா, புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் நேராக போய் அந்த ஆசிட் செக்ரீட் பண்ணுற செல்ஸில் போய் ஆக்ட் பண்ணுது. இம்மீடியட்லி ஆசிட் செக்ரேஷன் இஸ் ஸ்டாப்ட். பட் ஏற்கனவே செக்ரீட் ஆன ஆசிடு வயிற்றில் தானே இருக்கும். ஸோ இட் வில் காஸ் டேமேஜ். அதனால தான் மிதமாக சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எதுக்காக சாப்பிடணுன்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நோபடி கேன் டெல் யூ இதை சாப்பிட்டு இது வராதுன்னு. அப்போ ஒவ்வொருத்தரும் போய் ஒரு டாக்டரை கூட இட்டு நான் போவோம், இதை சாப்பிட்டு இது சாப்பிடாது. யூ ஹேவ் டு டிசைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
stomach empties every 3 hours. The basic point உங்களுக்கு தெரியணும். சில பேர் பிரேக்ஃபாஸ்ட்ன்றதே நைட்டு 10 மணி 9 மணிக்கு சாப்பிட்டேன், காலையில் 9 மணினா 12 hours we are fasting. காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும். 2 glasses of water 400 ml. That will dilute the already secreted acid overnight. ரொம்ப பேர் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் you have to take a coffee or tea whatever you want. Dilute. ரொம்ப strong coffee medium. அதுக்கப்புறம் you have to take the breakfast. Breakfast ஏன் சாப்பிடணும்னா 12 மணி நேரம் வயிறு எதுவும் இல்லாமல் இருக்குது. You are allowing the stomach to function. அப்போ இந்த நீங்கள் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் சரிக்கும். ரெண்டாவது யூ நீட் அ எனர்ஜி கார்போஹைட்ரேட். இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் இஸ் கிவிங் யூ கேலரிஸ் டு வாக், டு திங்க், டு ரைட், டு எக்ஸிக்யூட். எல்லாத்துக்குமே எனர்ஜி தேவைப்படுது. இந்த ரொம்ப பேர் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறது பிரேக்ஃபாஸ்ட்டை. 11 மணிக்கு சாப்பிட்றேன், நான் எனக்கு 10 மணிக்கு தான் பசி எடுக்கணும்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. பட் தே டோன்ட் திங்க் ஸ்டமக் இஸ் கெட்டிங் அப்செட். அது ஏற்கனவே டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி விட்டுட்டு அப்புறம் இர்ரெகுலர் ஃபுட் எப்போ பசி எடுக்குதோ அப்போ தான் போகணுங்க சாப்பிடுவேன். வெரி பேட் ஹேபிட். எவ்ரி 3 hours ஸ்டமக் எம்ப்டிஸ். எவ்ரி 4 hours நீங்கள் சாப்பிடலாம். எவ்ரி 3 hours சாப்பிட்டா குட். டேக் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். ஸ்டமக் இருக்குதுன்னு ஃபுல் பண்ணணுன்ற அர்த்தம் கிடையாது. ஐ டோல்ட் யூ 60%. காலையில் கேட்கலாம் நீங்கள் என்ன சாப்பிடலாம், ஒரு பொங்கல் ஒரு வடை, ஒரு 3 இட்லி ஒரு வடை, சம்திங் லைக் தட். யூ ஹேவ் டு ஃபில் ஆஃப் ஆர் 60% ஸ்டமக். அவ்வளோதான். இது பண்ணால் அப்புறம் டேக் லாட் ஆஃப் வாட்டர் ஆஃப்டர் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் திக்காக சாப்பிட்டு தண்ணி குடிக்கலன்னா தட் வில் பி அ சர்னிங் மிஷின். அதே அங்கேயே சுற்றிட்டு தண்ணி குடிக்க குடிக்க தட் வில் பி மேட் இன்டு எ கைன். அது பண்ணிவிட்டு அது பெரிஸ்டால்சிஸில் எம்டி ஆகிடும். கரெக்டாக உங்களுக்கு 1 மணி 2 மணிக்கு பசி இருக்கும். திருப்பியாக யூ டேக் ரைஸ் அகெயின் யூ ஸ்டார்ட். நோ ஸ்பைசி ஃபுட். நடுவில் இன்பிட்வீன் இஃப் யூ வாண்ட் டு டேக், எனக்கு திடீர்னு நடுவில் பசி இருக்குன்னா யூ கேன் டேக் அ லஸ்ஸி மோர். இதெல்லாம் தே ஆர் குட் பிகாஸ் அதெல்லாம் வந்து ஆசிட் சுரக்காத பார்த்துக்கும். இஃப் யூ டேக் அ பட்டர் மில்க், இஃப் யூ டேக் அ லஸ்ஸி இன் பிட்வீன், இல்லை 2 slices ஆஃப் பிரெட், அந்த மாதிரி. இது வந்து நார்மல் பர்சன்ஸ்க்கு. டயபிட்டிஸ்க்கு இன்னும் தே ஷுட் பி வெரி கேர்ஃபுல். தே கான்ட் ஸ்டாப் ஃபார் லாங் டைம் பிகாஸ் இன் அடிஷன் டு gastritis they have hypoglycemia problem. Blood sugar up and down ஆகிடும். they will be in a difficult problem. அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துடும். ஸோ we need food. பட் எப்போ சாப்பிட்ணும், எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை சாப்பிட்ணுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிடைச்சிதுன்னு போட்டு வேட்டையாடக்கூடாது. எவனா ஓசியில் சாப்பாடு கூப்பிட்றோன்னா போய் ஒரு கட்டு கட்ட வேண்டியது. ஆனால் அதுக்கப்புறம் 6 hour 8 hour அப்படியே படுத்துட்டு இருப்பான். அதுவும் மோஸ்ட் ஒபிசிட்டி இஸ் அ வெரி பிக் டிசீஸ் நவ். இந்த அமெரிக்காலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஒரு 8 வயசு குழந்தை 30 கிலோ 40 கிலோ இருக்குது. எப்படி ரெடியூஸ்? ஏன்னா ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடவே கூடாது. எப்போ பாரு சிப்ஸ் அரைச்சிக்கினே இருக்கு. வாய் வந்து ஒரு மிக்சியாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சிப்ஸு, கார்ன்கர்ஸ் என்னென்ன கிடைக்குதோ போட்டு தள்ள வேண்டியது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ், கேட்பீஸ் கொடுத்து பல்லுக்கு எடுத்துடுவாங்க. ஸோ டென்டிஸ்ட் நல்லா ட்ரை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். ப்ளஸ் பல்லுக்கு எடுத்து விட்டுற வேண்டியது, வயிற்றுக்கு எடுத்து விட்டுற வேண்டியது, இதுதான் நடக்குது. இவ்வளோ நாள் கேஸ்ட்ரைட்டிஸை பற்றி பேசிட்டோம். ட்ரீட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூ ஹேவ் டு கோ அண்ட் கன்சல்ட் அ டாக்டர். நம்மளே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கவே கூடாது. எல்லாரும் பேண்டப்ரிசோல் இதெல்லாம் டாக்டர் பிரிஸ்கிரைப் எல்லாருக்கும் தெரியுது. அது பேண்டின்றது வச்சுக்கலாம். பேண்டப்ரிசோல் 40 mg கையில் வச்சுக்கலாம். எமர்ஜென்சிக்கு டாக்டரை போய் பார்க்குறதுக்கு டைம் எடுத்ததுன்னா நீங்கள் பேண்டி எடுத்துக்கலாம், பேன் எடுத்துக்கலாம். இந்த ஆன்டாசிட் சிரப் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வாய் குழச்சிக்கிட்டே இருக்கும். இல்லாட்டி கோ காகுல் அண்ட் ஆல் தட். நைட்டில் பெட்டர். டாக்டரை பார்க்குறது தான் பெஸ்ட். யூ ஹேவ் டு சீ எ இன்டர்னல் மெடிசின் ஃபிசிஷியன், ஜெனரல் ஃபிசிஷியன் போய் பார்த்து அவர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணி, அவரால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா யூ ஹேவ் டு சீ எ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். அதுலேயே மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி இருக்குது, சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ. மெடிக்கல் கேஸ்ட்ரோலஜி ஃபஸ்ட்டு அவர் எண்டோஸ்கோபி பண்ண சொல்லுவார். பார்த்துட்டு மேரேஜ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்ஸ் வெரி சிம்பிள்மா.
ஃபர்ஸ்ட் what to eat, what not to eat. அதுக்கப்புறம் prevention. அதுக்கப்புறம் when you are having the symptoms, go to the doctor. If doctor appointment இல்லைன்னா pantoprazole or Pandi. தட்சமே சாப்பிட்டு சொல்லிட்டு டைம் கம் கோ டு தி டாக்டர். Doctor will treat you. இந்த எபிசோடில் கேஸ்ட்ரைட்டிஸ் பற்றி பார்த்துட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Thank you.